நான் கொஞ்சம் அவசரமா ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்க ஏதோ பெரிய பிரச்சனையா? கண்டிப்பா நான் போனாதான் பிரச்சனை எல்லாம் தீரும். நிச்சயமா ஒரு நாள்ல திரும்பி வந்துருவேன். பீட்டர், நீங்க எதுக்காக வீணா அலையணும்? நானே போய்க்கிறேனே. பரவாயில்ல சார், ஏர்போர்ட் வரைக்கும் நானும் வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். என்ன குடும்பம் இது? ஐயா என்னாச்சுயா? என்னாச்சு? யாரு ஐயா? தெரியா? என்னாச்சு? ஐயா என்னாச்சு? ஐயா ஐயா என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. யாரு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏர்போர்ட்டுக்கு போற வழியில மாஹிம் கிரீக்கு பக்கத்துல சில பேர் கார்ல வந்து எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன அடிச்சு போட்டுட்டு ஜானிய கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் அது? தெரியல சார், நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்ல. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது கேட்டாங்களா? இல்ல மிரட்டினாங்களா? இல்ல. ஜப்பானி, இப்போதைக்கு மீராவுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகேங்க. சந்துரு, பீட்டர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. ஓகே சார். தம்பி, உங்க அப்பா லாரன்ஸ் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கான்? அவன் நினைக்கிறப்பெல்லாம் வாலாட்டுறதுக்கு இந்த காளியப்ப செட்டியாருன்னு அவன் வீட்டு பட்டியா? எழுந்துருப்பா தம்பி. நீ குட்டியா இருந்தப்போ
இந்த தோல்ல எத்தனை நாள் தூங்கி இருக்க உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நானும் உங்க அப்பனும் பார்ட்னர்ஸ். இப்ப நான் வேற, அவன் வேற. எனக்கு அவனுக்கும் உள்ளுக்குள்ள பகை இருக்குங்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக உன் குழந்தைய கடத்திக்கிட்டு வந்து நான் பிளாக்மெயில் செய்வேன் நினைச்சானா உங்க அப்பா ராஸ்கல். தம்பி, உன் குழந்தை வயசுல எனக்கு 4 பேர குழந்தைங்க இருக்காங்க. நான் உன் குழந்தைய திருப்பி கொடுக்கலன்னா எனக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தை கொடுப்பானா உங்க அப்ப. போன்ல கத்தான். உன்னை இங்க வச்சுக்கிட்டு அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா அந்த அளவுக்கு செட்டியாருன்னு சீப்பாலப்பா. இப்ப நான் உன்னை விடுதலை பண்றேன். போய் உங்க அப்பனுக்கு நல்ல புத்திமதி சொல்லு. அப்பதான் இந்த செட்டியார் யாருன்னு அவனுக்கு புரியும். பேசுகாமணி, தம்பியை கூட்டு போய் அவங்க அப்பன்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிரு. நெல்லு. ஒரு சிப்பாய் கூப்பிட்டு நான் எந்த இடத்துக்கும் போறது கிடையாது. அதனாலதான் மீட்டிங் வரலன்னு அப்பன்கிட்ட போய் சொல்லு. பாஸ்டர்ட்ஸ், என் பையனையே கடத்திட்டு போற அளவுக்கு அந்த செட்டியாருக்கு தைரியம் வந்துருச்சா? எல்லாம் அவன் நடிப்பு. என் பேரனை அவன் கடத்திட்டு போலன்னு ஏமாத்துறதுக்காக நடிச்சிருக்கான். அவனை சமாளிக்க இந்த லாரன்ஸுக்கு தெரியும். ஒருத்தனி விட மாட்டேன். வண்டி எடுக்கடா. டாடி, எங்க போறீங்க? பிரச்சனை பண்ண போறீங்களா? பிரச்சனை பண்ற அளவுக்கு செட்டியார் என்ன பண்ணாரு? அதான் கூப்பிட்டு எல்லாத்தையும் தெல்ல தெளிவா சொல்லிட்டாருல்ல. உங்க பிசினஸ்ல அவன் எதிரியா இருக்கலாம், ஆனா நிச்சயமா அவன் என் பையனை ஒண்ணும் பண்ணல. அப்பா, என் பையனை அவர் கடத்தல, அது மட்டும் கன்ஃபார்ம். போய் சுத்த போய் அவன் சொன்னது எல்லாமே போய் தான். அப்படின்னு யார் சொன்ன? அந்த ஆள் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை பழி தீர்க்கிறதுக்காகத்தான் அவன் என் பையனை கடத்திட்டு போயிருந்தான்னா இவ்வளவு நாள்ல சொல்லிருக்கலாம்ல. அவன் எதுக்காக மறைக்கணும்? நீ தானடா சொன்ன செட்டியார் மேல டவுட் இருக்குன்னு. அது செட்டியார் நம்மள எதிரியா நினைக்கிறாரு, அதனாலதான் அவரை சந்தேகப்பட்டேன். மீட்டிங்க்கு அவர் வராததுனால அதை கன்ஃபார்ம் பண்ணேன். Stupid idiot. இப்ப ஜானி சொன்னதை கேட்டல, அதை உன்னால மறுக்க முடியுமா? நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பேரை எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். இல்லனா லாரன்ஸோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும். சார், சிட்டில ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆயிருந்த ஒரு காரை ரிப்பேர்னு யாரோ விட்டு போயிருக்காங்க. 2 நாள்ல வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன ஓனர் இது வரைக்கும் வரலையா? ஓஹோ, என்ன காரா? காணாம போன பையனோட அம்மா சொன்ன அதே காருன்னு தோணுது சார். ஒரு மெட்டாலிக் ப்ளூ ஃபோர்ட் கார். அந்த ஒர்க் ஷாப் எங்க இருக்கு? இதோட ஓனர் வரலையா? வரல சார். ஆர்சி புக் எங்க? அது அவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் சார். பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? என்ன முடிக்கிற? பேச முடியாதா? காட்ட முடியும் சார். அவங்க வந்தப்போ கூட குழந்தை ஏதாவது இருந்ததா? இல்ல சார். இந்த ஆள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கங்க. எஸ் சார். அவங்க எப்ப வந்தாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்டா ஊமை மாதிரி நிக்கிற? வாய் திறந்து சொல்லு. உடனே பண்றேன் சார். ப்ளூ நைல் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணீங்களா? பண்ணியாச்சு சார். அது டூப்ளிகேட் நம்பர். இன்ஜின் நம்பர்? அது எல்லா பார்ட்ஸையும் மாத்திருக்காங்க சார். அந்த வண்டியோட டிஸ்கிரிப்ஷனை வச்சு எல்லா ஆர்டிஓ ஆபீஸ்க்கும் மெசேஜ் அனுப்புங்க. அதோட ஓனர் யாருன்றத கண்டுபிடிச்சாகணும். அரேஞ்ச் பண்றேன் சார். அது போட்டும், இந்த ப்ளூ நைல் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு? எனக்கு தெரியாது சார். அதையும் கண்டுபிடிங்க. சரி சார். ஜோனி எங்க வேலை செய்யறதா சொன்னாரு? ஜிகே எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் சார். அது எங்க இருக்கு? வெலிங்டன் தியேட்டர் பக்கத்துல. ஜானி சார் 2 நாள் முன்னாடி போன் பண்ணிருந்தாரு. எங்க இருந்து பண்ணாரு? தெரியல சார். ஆனா எஸ்டிடி கால் தான். கொஞ்சம் உடனே ஆபீஸ்க்கு வாங்கினா சொன்னேன். அவரும் வரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணலையா? இல்ல சார்.
உங்களுக்கு இந்த ப்ளூ நைல் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். சரி, ஓகே. ஜானி மறுபடியும் கால் பண்ணாலோ இல்ல இங்க வந்தாலோ நான் ரொம்ப முக்கியமா கால் பண்ண சொன்னேன்னு சொல்லுங்க, மறந்துடாதீங்க. ஓகே சார்.